நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாண்டிச்சேரி எலக்ட்ரிஷியன் ரவிக்குமார் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஹோட்டலுங்க. ஓகேங்களா, இந்த ஹோட்டலில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம ரெகுலராக மெயின்டெனன்ஸ் ஆகிற ஹோட்டல் தான். இந்த ஹோட்டல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சிம்பிளாக வந்து என்னென்னா ஒரு எலக்ட்ரிக்கல் பவர் ரூம் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, இது வந்து இந்த சைடு இருக்குல்ல, இது வந்து லைட்டிங் டிபி, இது வந்து பவர் டிபி. ஓகேங்களா, அதாவது மீன்ஸ் பவர் சப் சர்க்யூட்டுக்கு போகிற லைனு, லைட்டிங் சப் சர்க்யூட்டுக்கு போகிற லைனு அப்படி தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் ரூம்ஸ்லாம் இது வந்து லைட்டிங் சப் சர்க்யூட், பவர் சப் சர்க்யூட் தனித்தனியாக டிசைன் பண்ணல. ஆனால் டிபி மட்டும் தனித்தனியாக வச்சுருக்காங்க. வரக்கூடிய இன்கமிங் பவர் சப்ளை இருக்குல்ல, ரைசிங் மெயின், அந்த ரைசிங் மெயினை பார்த்துக்கிட்டு டேட்டா கொண்டாங்க. ஒரு பஸ் பார் சாம்பர் பாக்ஸ் வச்சுருக்காங்க. ஓகேங்களா, இது 100 ஆம்ஸ் பஸ் பார் சாம்பர் பாக்ஸ். உங்களுக்கே தெரிஞ்சு பாருங்கள், 100 ஆம்ஸ் டு 415 வோல்ட் பஸ் பார் சாம்பர் பாக்ஸு, 50 ஸ்கொயர் mm. இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 50 ஸ்கொயர் mm அலுமினியம் லெக், 50 ஸ்கொயர் mm அலுமினியம் 3.5 half கோர் கேபிள். மன்னிக்கவங்க, 50 ஸ்கொயர் mm 4 கோர் கேபிள். ஓகேங்களா, போட்டு பவர் சப்ளை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அலுமினியம் கேபிள், அதாவது ஆர்மேட்டு கேபிள் போட்டு பவர் சப்ளை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதில் என்ன பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், எதுவுமே ப்ராப்பராக லெக் அடிக்கல. உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது பாருங்கள், ஆர்ஃபேஸை பாருங்கள். ஏன்னா இந்த ரூம் ஃபுல்லாக லோட் ஆகும்போது, எல்லா ரூமுமே லோட் ஆன் ஆகும்போது, குறிப்பாக ஏசிலாம் ஆன் ஆகும்போது எனக்கு என்னென்னா வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் வருதுன்றது தான் பிரச்சனையாக இருக்குது. இவங்களுக்கு வந்து ஏசியில் அப்பப்போ கம்ப்ளைண்ட் வருது. சரி, என்னடா ஏசியில் கம்ப்ளைண்ட் வருது, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்து என்னென்னா போடுற நம்ம சர்ஃபேஸ் மவுண்டிங் ஸ்பாட் லைட் 2 வருஷம் வாரண்டி லைட்டே சில நேரம் வந்து என்னென்னா, நம்ம டிசின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி போடுவோம், இமேஜின்னு ஒரு கம்பெனி போடுவோம். இங்கே ஜாகுவார்லாம் போட்டால் ரேட்டுக்கு ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால் என்னென்னா அப்பப்போ லைட்டு போயிடுது. என்னதான்டா கம்ப்ளைண்ட்டு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணால், இங்கே பாருங்கள், எல்லா லெக்குமே என்ன பண்ணிடலாம், உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது, லெக்கை ஃபுல்லாகவே சுற்றி வச்சு அடித்து நசிக்கிருக்காங்க. தயவு செஞ்ச மாதிரி லெக்லாம் அடிக்காதீங்க. ஓகேங்களா, ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கிரிப்பிங் டூல், ஒரு நல்ல டெக்னீஷியனாக அவங்ககிட்ட ஒரு கிரிப்பிங் டூல் இருக்கணும். ஓகேங்களா, இந்தமாரி ஒரு பில்டிங்கை கான்ட்ராக்ட் எடுத்து செய்ய போகிறீங்கன்னா ஒரு 3000 உங்களுக்கு வந்து லாஸ் கிடையாது. 3000 3500 300 ஸ்கொயர் வரைக்கும் கிரிப்பிங் டூல், ஐட்டாலிக் கிரிப்பிங் டூலே 3500 தான். நான் வந்து ஐட்டாலிக் வச்சிருக்கேன், நான் ஐட்டாலிக் வச்சிருக்கேன். 50 ஸ்கொயர் வரைக்கும் அடிக்கிறது தனியாக ஒரு நான் ஐட்டாலிக் கிரிப்பிங் டூல் வச்சிருக்கேன். டியூப்லர் லெக் அடிக்கிறது தனியாக கிரிப்பிங் டூல் வச்சிருக்கேன். ஏன்னா லெக் அடிச்சு செஞ்சால் அந்த வேலை குவாலிட்டியாக இருக்கும். ஓகேங்களா, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா எதுவுமே லெக் அடிக்கல. இந்த ஒன்று மட்டும் இருக்கு பாருங்கள், பிஃபிஎஸ். இந்த காட்டுறோம் பாருங்கள், கை வைக்கிற பாருங்கள், இந்த பிஃபிஎஸ் இருக்குல்ல, லைவில் இருக்கனால நான் கை வைக்கல. இந்த பிஃபிஎஸ் மட்டும் வந்து ஒரு வாட்டி மெல்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இந்த ஹோட்டலுக்கு அதுக்காக தான் நான் கம்ப்ளைண்ட்டே வந்தேன். மெல்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு இங்கே ஏற்கனவே ஒருத்தர் வந்து ஒரு டெக்னீஷியன் இருந்தார். டெக்னீஷியன் கிடையாது, எல்லா வேலையுமே செய்வார். அவருக்கு எலக்ட்ரிக்கலை பற்றி பெருசாக தெரியாது. அதுமாதிரி தெரியலன்னா தெரிஞ்சுங்க. ஓகேங்களா, அதுதான் என்னோட ரிக்வஸ்ட்டு. தெரியாமல் அப்படியே இருந்துட்டு டியூப்லைட் ஃபேன் மட்டும் மாட்டுவோம் அப்படின்னு சொல்லி சுற்றின்னு வரக்கூடாது. யாருமே பிறக்கும் போது கற்றுக்கிட்டு வரல, எல்லாருமே வந்து தான் கற்றுக்குறோம். அதனால சொல்கிறேன். இந்த லெக்கை என்ன பண்ணுறேன்னா, நான் கட் பண்ணிட்டு இது பார்த்திங்கன்னா 50 ஸ்கொயர் லெக் அடித்து கிரிப்பிட் யூஸ் பண்ணி லெக் அடித்தேன். இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து எனக்கு எந்த விதத்தில் மெல்ட் ஆகலை. நான் இதில் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவேன்னா, நான் வந்து இன்ஃப்ராரெட் தெர்மாமீட்டர் வச்சுருக்கேன். ஓகேங்களா, இந்த தெர்மாமீட்டரை வச்சு உங்களுக்கு ஒவ்வொரு ஃபேஸோட ஒவ்வொரு ஃபேஸ் கேபிளில் இருக்கிற ஹீட்டை காட்டுற மாதிரி 42 டிகிரி செல்சியஸ், 46 வரைக்கும் கூட போகுது. ஓகேங்களா, 46 47 49 வரைக்கும் போகுது ஆர் ஃபேஸ். அதேமாரி வந்து ஒய் ஃபேஸ் பாருங்கள், ஒய் ஃபேஸும் 40 43 வரைக்கும் போகுது. ஓகேங்களா, இது ஃபுல்லோடு ஆச்சுன்னா 60 65 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கூட போகும். அதுவே பிஃபிஎஸ் பாருங்கள், நான் பியில் அடிக்கிறேன். நம்ம லெக் ப்ராப்பராக அடிச்சிருக்கோம். பியில் பாருங்கள், வெறும் 35 34 இந்த ரேஞ்சில் நிற்கிது பாருங்கள். ஏன்னா அந்த இடத்துல ஹீட் ஆகிறதுக்கான காரணமே இல்லை. ஏன்னா ப்ராப்பராக நம்ம லெக் அடிச்சிருக்கோம். இதுவே வந்து நான் கிரிப்பிங் பேஸ்ட்டு போடாமல் அடித்தா தான், கிரிப்பிங் பேஸ்ட்டு போட்டு அடிச்சிருந்தா இன்னும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து குவாலிட்டியாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த டேப்லாம் மெல்ட் ஆகிதை வச்சா உங்களுக்கு தெரியும். அதில் 43 டிகிரி 45 டிகிரி செல்சியஸ் கண்டிப்பாக இது மெல்ட் ஆகிடுது. கட் பண்ணிவிட்டு நம்ம ப்ராப்பராக லெக் அடிக்கணும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க என்ன ஐடியாவில் அடிச்சிருக்காங்கன்னு தெரியலைங்க. பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். லெக் கேபிள் வச்சுருக்காங்க. கேபிளுக்கு நடுவில் என்ன பண்ணுவோம், பைமெட்டாலிக் வாஷர் வைப்போம். ஏன்னா என்னென்னா கீழே இருக்கிற பஸ் பார் வந்து காப்பர், மேலே இருக்கிறத வந்து அலுமினியம் கேபிள் இருந்தாலும் பைமெட்டாலிக் வாஷர் வச்சு நான் கம்பெனியில் வேலை செய்யும் போது அடிச்சிருக்கோம். இங்கே பைமெட்டாலிக் வாஷரும் கிடையாது. நேராக நடுவில் வந்து போல்ட்டு வச்சுருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்கள். அதுக்கு தெரிஞ்சு பாருங்கள், பிஃபேஸில் ஒரே ஒரு பிஃபேஸில் நான் இதை வச்சு தெர்மாமீட்டர் வச்சு மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த ரெட் கலர் சிக்னல் வச்சு இங்கே பாருங்கள், நடுவில் வந்து வாஷர் வச்சு அடி போல்டே விட்டு நடுவில் வந்து லெக் போட்டிருக்காங்க. அந்த மாதிரிலாம் போடாதீங்க. ஓகேங்களா, அந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுன்னா போல்ட்டில் லோட் ஆகும், போல்ட்டில் லோட் ஆகி மெல்ட் ஆகும். அந்தமாரி நான் ஃபால்ட்டு பார்த்தேன். என்கிட்ட வந்து பைமெட்டாலிக் வாஷர் கிடையாது. அதனால் பண்ணிட்டாங்க. இது வந்து காப்பராக இருந்தாலும் பிராஸ் கோட்டட் காப்பர் தான் இது. அதனால் எந்த வித பிரச்சனையும் கிடையாது. பிராஸில் வந்து அலுமினியத்தையும் காப்பரையும் ஒன்றா வச்சு டைட் பண்ணலாம். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா, டேரெக்டாகவே அலுமினியம் லெக் கொண்டு போய் பஸ் பார்லேயே வச்சு டைட் பண்ணியிருக்கேன். ஆனால் நமக்கு வந்து பைமெட்டாலிக் ஸ்ப்ரிங் வாஷர் வச்சா இன்னும் நல்லது. அதனால் தயவு செஞ்சு நான் நடுவில் போல்ட்டுலாம் வச்சு போடாது. இந்த போல்ட்டுலாம் பார்த்திங்கன்னா வந்து எம்எஸ் போல்ட்டு, இந்த பஸ் பார்லேயே வர்றது. நீங்கள் இதெல்லாம் எஸ்எஸ் போல்ட்டு வாங்கி போகணும். நாளைக்கு ஒரு ஃபால்ட்டுனா நீங்கள் இந்த போல்ட்லாம் கைட்லாம் எடுக்க முடியாது. கட்டிங் மிஷின் வச்சு கட் பண்ணி தான் எடுக்கணும். அதிலே வேலை டிலே ஆகும். இந்த போல்ட்டுலாம் பாருங்கள், இதெல்லாம் நான் வந்து பேக்லேருந்து எடுத்துகிட்டு வந்து போட்டுருந்தேன். ஏன்னா நம்ம இன்வெர்டர் பேட்டரி சர்வீஸ் போகும்போது நம்மகிட்ட நிக்கல் கோட்டர் போல்ட் நெட் இருக்கும். ஓகேங்களா, அந்த நிக்கல் கோட்டர் போல்ட் நெட்டு தான் இந்த இடத்துல நான் பிஃபேஸ்க்கு போட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு இங்கே வந்த வேலைக்காக தான்.